நம்ம வந்து எல்லாமே லைஃப்ல எங்களோட சிச்சுவேஷன் வந்து தனியா தான் ஃபேஸ் பண்ணிருக்கோம். எந்த ஒரு ஹார்ட் சிச்சுவேஷன் ஆகட்டும் யாருமே வந்து நின்னது இல்ல. ஐரா பிறந்தப்போ நாங்க ஒரு 2 months அங்க இருந்தோம் என் வீட்டுல. அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தனியா தான் மேனேஜ் பண்ணேன். அதே மாதிரி இடையில எனக்கு உடம்பு சரியில்லாம போனப்பாகட்டும், பாப்பாக்கு உடம்பு சரியில்லாம போனப்பாகட்டும், நானும் இவனும் மட்டும்தான் நின்று பார்த்தேன்னு தவிர மூணாவதா ஒரு ஆள் வந்து நின்னு பாக்குற அளவுக்கு எங்களுக்கு யாருமே இல்ல. சோ அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அப்படியே ஐரா வளரும் போது எங்களுக்கும் வயசாகும் இல்ல, அப்போ அவ தனி ஆயிடக்கூடாது அப்படின்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் அவ கொஞ்சம் வளர்ந்து பெருசாயி போன் பண்ணி ஐரா நல்லா இருக்கேன்னு கேக்குறக்காச்சும் ஒரு சிப்ளிங்னு ஒருத்தவங்க வேணும்ல. ஆனா அந்த டைம்ல நம்ம எத்தனை வருஷத்துக்கு இருக்க போறோம், எப்படி இருக்க போறோம் இன்னுமே சொல்ல முடியாது. சோ எனக்கும் இந்த மாதிரி ஹெல்த் கண்டிஷன் இருக்கிறதுனால எப்போ என்ன வேணாலும் ஆகலாம்ல. சோ அந்த ஒரு இதுக்காக நான் சொன்ன சொல்லிட்டேன், நமக்கு 2வது ஒரு குழந்தை வேணும், ஆனா ஐரா தனியா ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. சோ உம்ரா போனப்போ நான் துவா கேட்டிருந்தேன். சோ நான் இருக்கணும் கிடைக்கணும்னு இருந்தா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன்.